வெல்கம் பேக் டு நாப்ஸ் vlog. இன்றைக்கி ட்ரெண்டிங் டெசர்ட் அரேபியன் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கணும், கஸ்டர்ட் மிக்சர். இன்றைக்கி 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. சைடில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணி எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு லம்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி லம்ஸ் இருந்துச்சுன்னா பால் நம்ம திக்கன் பண்ணும்போது அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரும்பொழுது 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணுறதுனால நிறைய ஆடை சைடில் விடும். ஸோ அதையும் சேர்த்து மில்கோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் நல்லா திக்காகி வரணும். இந்த மாதிரி திக்காகி வந்தோடனே 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கஸ்டர்ட் மிக்சர் ரெடி. ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அரேபியன் புட்டிங் செய்ய 7 to 8 பிரெட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 2 லேயர்ஸ் செட் பண்ணுறேன். அப்புறம் மேலே டாப்பிங்க்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 1/2 கப் க்ரீம் எடுத்துருக்கிறேன். ஃபோர் to 5 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், மூணையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்கணுன்னு இல்லை, விப்பிங் க்ரீம் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணிட வேண்டியதுதான். பேஸில் இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கஸ்டர்ட் மிக்சரை போர் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டில் நல்லா இந்த கஸ்டர்ட் சோக் ஆகணும். ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கஸ்டர்டை போர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நட்ஸ், கேஷ்யூஸ், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் இன்னொரு லேயருக்கு ப்ரெட்டை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கஸ்டர்ட் மிக்சரை போர் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு எந்த இடத்துலையும் தெரியக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி இந்த கஸ்டர்ட் மிக்சரை போர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நட்ஸ், ஃபைனலாக நம்ம கலக்கி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விப்பிங் க்ரீம் இருந்தாலும் அதை விப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸை மேலே டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அரேபியன் டெசர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் சில்லுன்னு டெசர்ட் சாப்பிட்ணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம், குல்ஃபி, ஐஸ்கிரீம் கேக் அந்த ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 hours நல்லா சில் பண்ணி எடுத்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட்டுக்கு நாப்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.